ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு. அந்த கிராமத்துல கொஞ்ச நாளாவே பயங்கர வறட்சி. ஒரு சொட்டு மழை கூட பெய்யல. ஆனா வெயில் மட்டும் பயங்கரமா சுட்டெரிக்குது. அதனாலேயே அவங்க பயிர்கள் எல்லாமே கருக ஆரம்பிக்குது. எல்லாரும் மழைக்காக ஆவலோட காத்திருக்காங்க. ஆனா மழை வரவே இல்லை. எல்லாரோட நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. மொத்த கிராமமும் சோகத்துல மூழ்குது. ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாரும் அவங்கவங்க வீட்டுல ஒன்னா ஒரே நேரத்துல ப்ரே பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. மறுநாள் சொன்ன நேரத்துக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ண அவங்களோட வீடுகள்ல கூடுறாங்க. அந்த விவசாயியும் அவரோட மனைவி அப்புறம் 6 வயசு மகளோட பிரார்த்தனைய ஸ்டார்ட் பண்றாரு. இறைவா, நீங்க எங்களோட பிரார்த்தனைய ஏத்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். வறட்சினால எங்களோட பயிர்கள் எல்லாமே கருகுது. அதனால எங்க கிராமத்துல மழையை கொடுத்து உதவி பண்ணுங்க. அப்போனாதான் எங்களால உயிர் வாழ முடியும் அப்படின்னு கண் கலங்க வேண்டாரு. அவர் மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே ப்ரே பண்றாங்க. அந்த விவசாயியோட 6 வயசு பொண்ணும், இறைவா, என்னோட அப்பா ரொம்ப கவலையா இருக்காரு. உங்களால எல்லாமே செய்ய முடியும் தானே? தயவு செஞ்சு எங்களோட கிராமத்துல மழைய பெய்ய வைங்க அப்படின்னு வேண்டா. கொஞ்ச நேரத்துல பிரார்த்தனை முடிஞ்சு விவசாயியும் தன்னோட வயலுக்கு போக தயாராகிறாரு. அதை பார்த்த அவரோட பொண்ணு, அப்பா, நானும் உங்க கூட வயலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்பாவும் சரி வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு கொடையோட வெளியே வருது. இதை பார்த்த அந்த பொண்ணோட அப்பா, அதான் சூரியன் மறைய போகுதே, இப்ப எதுக்குமா கொடை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, அப்பா, நம்ம மழை வரணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். கொடை இல்லாம போனா திரும்ப வரும்போது நனைஞ்சிருவோம்ல அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த பொண்ணோட அப்பா அவளோட நம்பிக்கையை பார்த்து வியக்குறாரு. அப்படியே வானத்தை பாக்குறாரு. அதுல மழைக்கான எந்த அறிகுறியும் இல்ல. மேகங்களே இல்லாம தெளிவா இருந்துச்சு. திரும்ப அவர் பொண்ணோட அப்பாவியான முகத்தை பாக்குறாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் கேக்குது. பிரார்த்தனை செய்வது நல்லதுதான், ஆனால் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் என்று நம்புவதும் அதன்படி செயல்படுவதும் முக்கியம். விவசாயி தன்னோட மகளை கைகள்ல தூக்கி கொஞ்சிட்டு கொடையோட வயலுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இரவு இதுவரைக்கும் அந்த கிராமத்துல பெய்யாத அளவுக்கு மழை பெய்யுது. இந்த கதை நம்பிக்கைக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்மளுக்கு சொல்லி தருது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளையும் துன்பங்களையும் சந்திக்கும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழந்து நம்பிக்கையற்றவர்களா மாறுறோம். ஆனா இந்த கதையில பயங்கரமான வறட்சியில கூட அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி மழைக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. ஆனா அவங்களோட மனசு முழுக்க சந்தேகம் தான் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த 6 வயசு பொண்ணு கொடையை எடுத்துட்டு வந்து மழை வரும் அப்படின்னு உறுதியா நம்புனா. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்பிக்கை தான் நம்மளோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்க்கான அடித்தளம். நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நம்மளுக்கு கொண்டு வரும். ஒரு விஷயத்த உண்மையா நம்பும் போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்பிக்கை தான் நம்மளோட செயல்களை இயக்குது. நம்பிக்கை தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்குது. நம்ம ஒரு விஷயத்த சந்தேகத்தோட ஆரம்பிக்கும் போது அதுல நம்மளோட ஈடுபாடு பெரிய அளவு இருக்காது. ஆனா அதுவே நம்பிக்கையோட ஒரு காரியத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அது நமக்கு விடாமுயற்சியையும் ப்ரொடக்டிவிட்டியையும் அதிகமா கொடுக்கும். அதோட நம்ம வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். நம்பிக்கை எல்லா இடத்துலையும் இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்து சாப்பிட்டாலே நமக்கு நோய் சரியாகிரும் அப்படின்னு இல்லை. ஆனாலும் மெடிசன் சாப்பிட்டா நமக்கு சரியாகும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னா அந்த மெடிசன் கூட நம்மளை காப்பாத்தாது. நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது கூட நம்மளோட பிரார்த்தனை மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம உறுதியான நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணும்போது தான் நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிக்கும். நம்ம மேலையும் நம்ம கோல்ஸ் மேலையும் நம்மளோட பிரார்த்தனைகள் மேலையும் நம்ம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம விரும்பின ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறது மட்டும் இல்லை, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்புறது தான். யார் ஒருத்தர் தன்னையும் தன்னோட இலக்குகளையும் நம்புறாங்களோ அவங்க தான் அவங்களோட வாழ்க்கையில பெருசா அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களை நீங்க நம்புங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச எல்லாத்தையும் சாதிப்பீங்க. ஏன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்களோட கனவுகளுக்கான கதவை திறக்கக்கூடிய மந்திரச்சாவி. நீங்க உங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையால உங்க கனவுகளுக்கான கதவை திறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.